தமிழ்நாட்டில் மதிய உணவிற்கு வாழைக்காய் புட்டு வைப்பது வழக்கமாக கொண்டுள்ளார்கள். தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2, கடுகு உளுந்து 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் கொஞ்சம், எண்ணெய் தாளிப்பதற்கு, துருவிய தேங்காய் 1/4 கப். முதலில் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இவற்றை சிறிய சிறிய பீஸாக நறுக்கி வைத்துக் கொள்ளவும். வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் இட்டு இதில் 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்து வேக விடவும். தண்ணீரில் வாழைக்காய் வெந்தவுடன், அதாவது வாழைக்காயின் தோல் கருப்பு நிறமாகும், வெந்தவுடன் இறக்கி வைத்து அதை ஆறவிடவும். ஆறியவுடன் வாழைக்காயில் உள்ள அக்கருப்பு நிற தோலை நீக்கிவிட்டு இந்த வாழைக்காயை ஒரு காய் சீவும் பாத்திரத்தில் சிறிய சிறிய பீஸாக சீவி வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் வாணலியை வைத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து இட்டு பொரிய விடவும். கடுகு வெடித்தவுடன் சீரகத்தை இடவும். இதன் பின் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சிறிதாக நறுக்கி வைத்துள்ள சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை இவற்றில் சேர்த்து வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியவுடன் துருவி வைத்துள்ள வாழைக்காயை இத்துடன் சேர்க்கவும். வாழைக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று சேரும் வரை நன்றாக கிளறவும். தேவையான அளவு உப்பு சேர்த்தவுடன் துருவி வைத்திருக்கும் தேங்காயை மேலாக தூவி நன்றாக கிளறி இறக்கி வைக்கவும். வாழைக்காய் புட்டு ரெடி.